வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். நீ அபிப்பிராயத்தால் ஏமாறும் அறிவிலியாக இருக்க விரும்பாவிடில் முதலில் உன் எண்ணம் எவ்விதத்தில் மெய்மையுடையது என்பதை நோக்கு. பின்னர் அதற்கு நேர்மாறான எதிரியுடையும் எவ்விதத்தில் மெய்மையுடையது என்பதை நோக்கு. இறுதியில் இவ்வேறுபாடுகளின் காரணத்தையும் அவற்றை இணைக்கும் இறைவனின் இசையை எய்தும் வழியையும் கண்டுபிடி. ஒரு அபிப்பிராயம் மெய்மையும் அன்று பொய்மையும் அன்று. அது வாழ்விற்கு பயனுள்ளது அல்லது பயனற்றது, அவ்வளவே. ஏனெனில் அது காலத்தில் படைப்பாகும். காலப்போக்குல அது தன் மதிப்பையும் செயலாற்றலையும் இழந்து விடுகிறது. அபிப்பிராயத்திற்கு மேலிருந்து நீ நித்திய ஞானத்தை நாடு. அபிப்பிராயத்தை உன் வாழ்வின் பயன்படுத்து, ஆனால் அவள் தன் தலைகளால் உன் ஆன்மாவை பிணைத்துவிட அனுமதிக்காத. யாராவது அபிப்பிராயம் சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்கலாம், ஆனால் அதுக்கே முழுமையாக நம்ம எடுத்துக்க கூடாது. அபிப்பிராயன்றது சொல்லலாம், கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். அபிப்பிராயத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்து, ஆனால் அவள் தன் தலைகளால் உன் ஆன்மாவை பிணைத்துவிட அனுமதிக்காதே என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விதியும் அது எவ்வளவுதான் அனைத்து தழுவியதாகவோ வளையா தன்மை கொண்டதாகவோ இருப்பினும் எங்காவது அதற்கு எதிரிடையான ஒரு விதியை சந்திக்கவே நேரிடும். இந்த எதிர்விதியை கொண்டு அவ்விதியின் இயக்கத்தை தடை செய்யவோ மாற்றியமைக்கவோ இல்லாதாகவோ அதன் பிடியிலிருந்து தப்பவோ முடியும். சிறிதும் மாறாத இயற்கை விதியும் கூட இயற்கையின் தலைவனாகிய இறைவன் உருவமைத்து தொடர்ந்து பயன்படுத்தும் திட்டவட்டமான ஒரு வழிமுறையே அன்று வேறில்லை. அது ஆத்மானால் படைக்கப்பட்டதாகும். அதற்கு அப்பால் செல்வது ஆத்மனுக்கும் இயலும். ஆனால் முதலில் நாம் நம்முடைய சிறை கதவுகளை திறந்து இயற்கையின் வாழ்வதை விட மிகுதியாக ஆன்மனின் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விதி அல்லது சட்டம் என்பது ஒரு வழிமுறை அல்லது வாய்ப்பாடாகும். ஆன்மா இவ்வழிமுறைகளை பயன்படுத்துகின்றது. அது இவ்வாய்ப்பாடுகளுக்கு மேற்பட்டதாகும். இயற்கையுடன் இசைவுற்று வாழ் என்கிறது மேனாட்டு கோட்பாடு. இந்த இயற்கையுடன் உடலின் இயற்கையுடனா, உடலுக்கு அப்பாற்பட்ட இயற்கையுடனா? முதலில் இதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அமரத்துவத்தின் புதல்வனே, இயற்கையை பின்பற்றி வாழாதே, இறைவனை பின்பற்றி வாழ். உன்னுள்ளிருக்கும் தெய்வத்தை பின்பற்றி வாழுமாறு இயற்கையையும் வற்புறுத்துகிறது. ஊழ் அல்லது விதி என்பது யாது? இடத்திலும் காலத்திலும் இனி நடக்கவிருக்கும் எல்லாவற்றையும் பற்றி இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பால் இறைவனுள் இருக்கும் முன்னறிவையே ஊழ் அல்லது விதி என்கின்றோம். இறைவன் முன்னரே உணர்ந்துள்ளதை சக்தியும் சூழ்நிலையின் கட்டாயமும் ஆற்றல்களின் மோதல்களால் செயல்படுகின்றன. கடவுள் அனைத்தையும் சங்கற்பித்துள்ளார். நடக்கவிருப்பதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் அவரது திருச்செயலை எதிர்நோக்கி செயலற்று உட்கார்ந்திருக்காதே. கடவுளுடைய திறமிகு தலையாய ஆற்றல்களுக்குள் உனது செயலும் ஒன்றாகும். எனவே 7 செயலாற்றே, ஆனால் அகங்கார உணர்வுடன் நல்ல. இறைவனால் முன்பிருந்தே
நிச்சயிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் சந்தர்ப்பமாகவும் கருவியாகவும் வெளிப்படையா காரணமாகவும் செயலாற்றேன். நான் அறிவற்றவனாய் இருந்தபோது நானே குற்றமும் பாவமும் மாசும் நிறைந்திருந்த போதிலும் குற்றவாளியை பாவியை மாசுபட்டவனை நான் வெறுத்தேன். நான் தூய்மையாக்கப்பட்டு என் கண்களை மறைத்த திரை விலகப்பட்ட போது திருடனுக்கு கொலைகாரனுக்கும் முன் நான் என் உள்ளத்தின் தலை வணங்கினேன். விலைமகளின் காலடியை வழிபட்டேன். ஏனெனில் அந்த ஆன்மாக்கள் உலகக் கடலின் கடைசலில் வெளிவந்து விஷத்தின் பெரும் பகுதியை தாம் பருகி தீமையின் கொடிய சுமையை தாம் ஏற்று தாங்கி நம்மை காத்தனர் என்பதை நான் கண்டேன். தேவரை விட அசுரர் வல்லவர். ஏனெனில் அவர் இறைவனுடைய கடும் சீற்றத்தையும் பகைமையையும் எதிர்கொண்டு அச்சுமையை தாங்கி நிற்க இறைவனிடம் ஒப்புதல் அளித்துள்ளார். தேவரோ இறைவர்களின் இன்ப சுவையாகிய இறையம்சத்தை அருள்மிகு பரவசத்தையும் மட்டுமே ஏற்க வல்லவர். இறுதி ஆனந்தத்திற்கு துன்பமும் முழுமையான செயலாற்றல்களும் தோல்வியும் இறுதி விரைவிற்கு தாமதமும் எவ்வளவு தேவையானவை என்பதை உன்னால் காண முடிந்தால் அப்பொழுது இறைவனின் செயல் முறைகளை சிறிதளவாவது மங்களாகலாவது நீ புரிந்து கொள்ள தொடங்கக்கூடும். நோயெல்லாம் ஒரு புதிய ஆரோக்கியத்தின் மகிழ்வுக்கு வழிவகுக்கும் சாதனமாகும். எல்லாம் தீமையும் வேதனையையும் இப்போதிருப்பதை விட தீவிரமான நன்மையுடன் ஆனந்தத்துடன் ஒத்திருக்குமாறு இயற்கையை இசைவிப்பதாகும். சாவெல்லாம் விரித்த கன்ற அமரத்துவத்திற்கு திறக்கும் திறவாகும். இது ஏன் எவ்வாறு இப்படி இருக்கிறது என்பதே இறைவனின் இரகசியமாகும். அகங்கார மாசு அறவே நீங்கிய ஆன்மாவினால் மட்டுமே அதை ஊடுருவி தெரிந்து கொள்ள முடியும். உன் உடல் அல்லது மனம் ஏன் வேதனையுறுகின்றது? ஏனெனில் திரைக்கு பின்னிருக்கும் உன் ஆன்மா அந்த வேதனையை நாடுகின்றது அல்லது அதில் ஆனந்தம் அடைகிறது. ஆனால் உன் கீழ் பாகங்களின் மீது ஆன்மாவின் விதியாகிய கலப்பற்ற ஆனந்தத்தை சுமந்த நீ உறுதி பூண்டு அவ்வுறுதியில் அயராது முயன்றால் அதில் வெற்றி காண உன்னால் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.